அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போஸ்ட் செக்ஷன் அல்லது கம்யூனிட்டி செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் போனீங்கன்னா இருக்கும். அதில் நான் மார்க்கெட் நியூஸை தமிழில் டைப் பண்ணி உங்ககிட்ட போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை படித்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நான் குட்டி குட்டியாக நிறைய நியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள்லாம் அதை படிக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா. நான் என்ன நியூஸ் இன்றைக்கி போட்டேன், அதாவது 13 February 2025 அன்னைக்கு நான் என்ன நியூஸ் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, வேர்ல்பூல் ஸ்டாக்கு 20% அதாவது 25% கிட்ட ப்ரொமோட்டர் வித்துட்டார் சரிங்களா. 1280 ரூபாங்கிற விலைக்கு வித்துருக்கிறாரு போல இருக்கு. ஆனால் அந்த டைமில் ஸ்டாக்கு 2500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டாக்கை விற்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே மார்க்கெட் பயங்கரமான விலைக்கு விற்பாருன்னு நினச்சி 2500க்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் 1280க்கு தான் விற்றுருக்கிறாரு. இன்னமும் ஒரு 30% விற்க போகிறதா அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் மார்க்கெட் 1280க்கும் கீழே 2500 இருந்து ஸ்டாக்கினுடைய விலையை 1000 ரூபாய்க்கு இப்போ கொண்டு போயிருச்சு. நான் என்னுடைய ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், புரியுதுங்களா. ரிஸ்கி பெட்டுன்னா என்ன, போட்டால் போகட்டும், காசு போனாலும் போகட்டும், இது ஒரு நல்ல பிஸ்னஸ், ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறது தான் ரிஸ்கி பெட்டு சிச்சுவேஷன். இது கன்சியூமர் டியூரபிளில் இருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இது அதாவது என்னென்னா, வேர்ல்பூல் ஸ்டாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் முன்னாடி இருந்துச்சுங்க, இப்போ இல்லை, புரியுதுங்களா. அதாவது அதனுடைய அந்த குவாலிட்டி ரூல்ஸ் அப்போ வேர்ல்பூல் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வெளியில் போயிடுச்சு இப்போது சரிங்களா. இப்போது வேர்ல்பூலுடைய பிஇ பார்த்தாலும் ஹையாக தான் இருக்குது. 40 பிஇக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். 75 பிஇ இருந்தது, இப்போ 40 பிஇக்கு வந்திருக்கு. கன்சியூமர் டியூரபிள் செக்டர் எல்லாமே கொஞ்சம் பிஇ காஸ்ட்லியாக தான் இருக்கும். எப்படி எஃப்எம்சிஜி செக்டர்லாம் காஸ்ட்லியாக இருக்கோ அதே மாதிரி தான் கன்சியூமர் டியூரபிளும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, காசு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி பெட் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை, நான் பண்ணுவேனான்னு தெரியாது, புரியுதுங்களா. இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியையும் நான் ரொம்ப ரிஸ்கி பெட்டாக ஒரு போர்ஷன் பண்ணுவேன், புரியுதுங்களா. அது உங்ககிட்ட ஷேர் தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணல, அதையும் புரிஞ்சுக்கோங்க சரியா. நான் என்னுடைய ஃபீலிங்ஸு, என்னுடைய தாட்ஸை இந்த ஸ்டாக்கில் நான் ஆல்ரெடி ரத்த கலரியாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்குனால எனக்கு இன்னொரு மைண்டில், அதாவது ஒரு மைண்டில் ப்ரொமோட்டர் பண்ணது சுத்தமாக பிடிக்கல, பட் இன்னொரு மைண்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கரெக்ஷன் ஜோனில் இருக்கே, நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் போர்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற தாட்டும் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் நாட்கோ ஃபார்மாவுடைய Q3 ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அதனோட மண்டையிலே நச்சுன்னு போட்டு ஒரு 19% கிட்ட ஸ்டாக்கினுடைய விலையை கீழே இறக்கிருச்சு. இதையும் நான் உங்களுக்கு போஸ்ட்டாக போட்டிருக்கேன். போஸ்ட்டில் போடுற கண்டென்ட்டை நான் வீடியோவில் இனிமேல் பேச மாட்டேன், புரியுதுங்களா. அதாவது என்னென்னா, போஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆனால் பெரும்பாலும் என் மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போஸ்ட்டு தெரியாது. அப்படி இருக்கிற மக்களுக்காக நான் அதை சொல்கிறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. ஜஸ்ட் அன் அப்டேட் தான். ஸோ நாட்கோ ஃபார்மாவுடைய ரிசல்ட் நல்லா இல்லை. அதனால் 1300 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு இப்போது 1000 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. இவ்வளோ நாளாக ஐயோ நாட்கோவோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ நல்ல வேலை வாங்கலேன்னு சந்தோஷப்படுவோம். ஆக மொத்தம் வாங்க போகிறது கிடையாது. இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. நாட்கோவை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நாட்கோனால் மறுபடியும் இன்னும் பயங்கர ரத்த கலரியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இதை விற்க போகிறது கிடையாது. என்னென்னா, காசு தேவை வராமல் இருக்கணும், அதுதான் ஒரே ஒரு விஷயம். காசு தேவை வந்துச்சுன்னா வேறு வழி கிடையாது, இல்லை நட்டமாக இருந்தாலும் விற்றுட்டு தான் போகணும். ஸோ அந்த தேவை வராத வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு தான் பண்ணுவேன். ஏன்னா வாங்கினது லாங் டேர்முக்கு தான். அதே சமயம் இது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, என்கிட்ட காசு இருந்தால் இந்த ஸ்டாக்கை இன்னும் கூட நான் கொஞ்சம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸிங் பிரகாரம் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கலே தவிர, ஒருவேளை
நான் வந்து இந்த ஸ்டாக்கினுடைய அலோகேஷன் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கிராஜுவலாக அந்த உடைய நான் கொஞ்சம் வாங்குவேன். லாங் டேர்மில் வந்து இந்த கம்பெனி நல்லா பண்ணும், நாட்கோ நல்லா பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சரிங்களா? அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது. அவங்க எதிர்பார்த்தது என்னமோ 2.9%. ஆனால் வந்திருக்கிறது வந்து 3%. அதுவும் கோர் இன்ஃப்ளேஷன் 3.3%. ஸோ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இன்ஃப்ளேஷன் வந்தால் ரேட்டு கட்ட பண்ண மாட்டோம்னு சொல்லி ஃபெட்டு சொல்லிட்டாங்க. 2 தடவை தான் பண்ணுவோம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் வேறு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால் வரப்போகிற மீட்டிங்கில் ஃபெட்டு ரேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு 5க்கு கீழே தான் இருக்குது. 4.7%ன்னு வந்திருக்கு. அப்போது இந்தியாவில் ரேட் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ ரேட் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஒன்றுனா புரிஞ்சுக்குவோம். ஃபெட்டு ரேட் கட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபெட்டு ரேட் கட் பண்ணால் டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறையும். டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சின்னா யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து தங்கம் விலை வந்து ஏறும். புரியுதுங்களா? தங்கம் வந்து யூஎஸ் டாலரில் தான் அவுன்ஸில் ட்ரேட் நடக்கும். இப்போது ஃபெட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சதுனால கோல்டுக்கு வந்து நீங்கள் அதிக டாலர் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கோல்டினுடைய விலை யூஎஸ் டாலரில் ஏறும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து அதனால் ஏறும். சரிங்களா? ஆனால் இப்போவும் கோல்டு ஏறுதே அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஃபெட்டு ரேட் கட் பண்ணலை, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் கோல்டு வந்து நம்ம நாட்டில் ஏன் ஏறுது அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இந்தியன் கரன்சி நிறையா டிப்ரிஷியேட் ஆகுது. புரியுதுங்களா? நம்ம கரன்சி டிப்ரிஷியேஷன் ஆகிறதுனால இந்த கோல்டில் வந்து நமக்கு இந்த கெயின் இருக்குது. இது வந்து இப்படி தான் பேலன்ஸ் ஆகும். நாளைக்கு வந்து என்னாகும்? யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்து குறையும், ஆனால் ருப்பியோடைய ஸ்ட்ரென்த்து வந்து அப்ரிஷியேட் ஆகலாம். இந்த மாதிரி வந்து நடக்கும். புரியுதுங்களா? டிமாண்ட் வந்து குறையலாம், அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ இது எல்லாமே அப்படி மிக்ஸ் ஆகி தான் நடக்கும். ஸோ ஜென்ரல் ரூல் வந்து ஃபெட்டு ரேட் கட் பண்ணலைன்னா தங்கத்தினுடைய விலை வந்து ஏறாது. ஃபெட்டு ரேட் கட் பண்ணலைன்னா யூஎஸ் டாலருடைய அந்த ஸ்ட்ரென்த்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளை மாதிரி நாடுகளுக்கு வந்து நல்லது கிடையாது. ஏன்னா யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஐஎன்ஆர் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லது, ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் நல்லது, ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் நல்லது. ஆனால் நம்ம கச்சா எண்ணெயை வந்து அதிக விலையை கொடுத்து வாங்குவோம். நம்ம நாட்டுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வந்து அது வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து கரன்சி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஜிடிபியை வந்து உடனே பாதிக்கும். புரியுதுங்களா? நல்லாவே பாதிக்கும். அதனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லிங்க் தான் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்ம நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த இன்ஃப்ளேஷன் 4.7% இருக்குங்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இது நம்புகிற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையுமே ரகுராம் ராஜன் பீரியட்லலாம் வந்து 2% வந்து கீழே அல்லது 2% தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டாக இருந்துச்சு. அதை இவங்க மாற்றி 2 to 6% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனால் யூஎஸில் வந்து 2% தான் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த ஃபிக்ஸட் இன்கமோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்னும் வந்து வட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிற ஸ்மால் கேப்பு மிட் கேப் ஸ்டாக்ஸை விற்றுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபிக்ஸட் இன்கம் தர்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே எஃப்டிஐ இருக்கட்டும் அல்லது வந்து வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெல்லாம் வந்து வட்டி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் டெப்ட் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஜி இன்விட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓரளவு ரிலேட்டிவான சேஃபான ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமாக இருக்கட்டும் அல்லது வந்து மந்த்லி இன்கம் தர்ற நல்ல ஸ்கீம்ஸ், புரியுதுங்களா? சேஃபான ஃபிக்ஸட் டெபாசிட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸில் உங்களுடைய காசெல்லாம் நீங்கள் அலோகேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வர்ற வட்டியை இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் லார்ஜ் கேப் பங்குகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உள்ளே செலுத்திகிட்டே வரலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் தோணுது. அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபெப்ரவரியில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுவாங்கன்னு வந்து முன்னாடியே சொல்லிட்டேன்.
நீங்கள் உஷாராக உங்களுடைய ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் நிறையா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை விற்றுருக்கணும். அல்லது காசு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த காசை வந்து ஒரு சேஃபான இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற வட்டியை இப்போ 10% மார்க்கெட் உடஞ்சிருச்சா, இப்போ இருந்து கிராஜுவலாக நல்ல நல்ல பங்குகள், ஏகப்பட்ட பங்குகளை பற்றி பேசிட்டோம் அல்லது ஏகப்பட்ட இண்டெக்ஸை பற்றி பேசிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சிப் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு கொரோனாவில் வந்து மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஏறும்னு கான்ஃபிடென்ட்டாக அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கீழே போகிறப்ப தாங்க கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் டைமு. மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னா அப்போ வந்து வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை எடுக்க போகிற டைமு. புரியுதுங்களா? ப்ராஃபிட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ரீசன் வந்து என்னென்னா, மார்க்கெட் இன்னும் எவ்வளோ மேலே போகுங்கிறது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இப்போ வாங்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் எவ்வளோ கீழே போகும்னு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய பிரெயின் வந்து ஆப்போசிட்டாக திங்க் பண்ணும். அதை புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ பதிவுக்கு இதோட முடிச்சுக்கிறேன்.